இங்க ஹீரோ Facebook ஓபன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ்னு போட்டுருக்கு. அதை பார்த்ததுமே செம்மையா கடுப்பாயிடுறான். அப்படியே பக்கத்துல இருக்க சரக்கு பாட்டில் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடான். திடீர்னு காலையில எழுந்து பார்க்கறான். நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்காங்க. இவனும் கால் எடுத்து பேசுறான். Facebook கொஞ்சம் பாருடான்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த பொண்ணோட போஸ்ட்ல அசிங்கமா திட்டி வச்சிருக்கா. அதனால இவனை நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்ததுமே இன்னுமே கடுப்பாயிடுறான். இதே கோவத்தோட வெளியே வரான். பார்த்தா அவங்க ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி உன்னோட வேலை போயிடுச்சு, வந்து பொருள் எல்லாம் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ ஆபீஸ் போலான்னு ஒரு கேபை ஸ்டாப் பண்றான். அந்த கேப்ல திறந்து பார்க்கறான். பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கா. பார்த்ததுமே ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிறாங்க. ஆனா அந்த கேப்ல ஏறாம அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா அந்த கேப்ல பார்த்த பொண்ணு ரொம்பவும் பிடிச்சி போயிடும். அப்ப அவனோட பேக் ஒன்று தூக்கிட்டு வந்துடும். அந்த பேக்ல ஒரு கேமரா இருக்கும். அதுல போட்டோவா இருக்கு. எடுத்து பார்த்து அந்த பொண்ணோட போட்டோவை தேட ஆரம்பிக்கிறான். அப்போ ஃப்ரெண்ட் அந்த போட்டோல அந்த பொண்ணு பின்னாடி ஒரு ஆளை பார்ப்பான். பெரிய பிசினஸ் மேனா இருப்பான். சோ அவனை மீட் பண்ணி பேசினா அந்த பொண்ணோட அட்ரஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவனோட இடத்துக்கு போறாங்க. பட் அவன் ஹீரோ பார்த்ததுமே நீங்க தான் கண்ணனான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். அண்ட் அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்க, நீ லவ் டம்மி பீஸ், இங்க இருந்து ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். பட் ஹீரோ அவன் திட்டினதுல ரொம்பவும் கோவமாகி அவன்கிட்டயே நீ என்னடா அந்த பொண்ணை கரெக்ட் பண்றது, அதுக்கு முன்னாடி நான் கரெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போறான். அதை கேட்டதுமே அவன் காண்டாகி போயிடுறான். ஆனா அவன் ஃப்ரெண்டு கிட்ட அந்த பொண்ணை நான் ஒரு தடவை தான் பார்த்தேன், அதனால அந்த பொண்ணு நமக்கு வேணாண்டா, நம்ம வேற ஆளை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. வந்து கிளம்பிடுறான். அண்ட் அதே டைம்ல இவன் ஆஃபீஸில் வேலை செய்யற ஒரு ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, கூட்டிட்டு போவான். பார்த்தா இவனால தேடிட்டு இருந்த அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இவனை பார்த்ததுமே பேச ஆரம்பிச்சிடா. ஆனா இவன் அந்த பொண்ணு என்ன நம்ம பேசாமலே அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிட்டா. ஒருவேளை நம்மளுக்கு அந்த பொண்ணு தெரியுமான்னு சொல்லிட்டு யார் நீங்கன்னு கேட்கறான். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசா இருக்கும்போது ஒரே ஸ்கூல்ல தான் படிப்பாங்க. ஒரு எக்ஸிபிஷன் வருது. அந்த பொண்ணு ஒரு ட்ரீ செஞ்சு வச்சிருப்பான். ஆனா இவன் அந்த ட்ரீயை கெடுத்து விட்டுறான். சோ இந்த பொண்ணு அவனை பழி வாங்குறதுக்காக அவன் டயலாக் பேசுறதுக்காக பேப்பர்ல எழுதி வச்சிருப்பான். ஆனா இந்த பொண்ணு அதை லூசர்னு எழுதி வச்சிடறா. சோ இவனும் படிக்கும்போது ஒரு ஃப்ளோர்ல லூசர்னு சொல்லிடுறான். அதை கேட்ட எல்லாருமே அன்னில இருந்து கிண்டல் பண்ணி லூசர்னு இவனை கூப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அதனால இந்த பொண்ணு மூஞ்சில முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேற ஸ்கூல்ல சேர்ந்துறான். ஆனா இந்த பொண்ணுக்கு அடையாளம் தெரிஞ்சு இப்ப இதை சொன்னதுமே திரும்பவும் கோவப்பட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். இப்ப இந்த பொண்ணும் கிடைக்காம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு வீடு தேடி வந்துடுறா. இவன் லவ் பண்ண பொண்ணுக்கு மேரேஜ், அதனால தான் ரொம்பவும் சோகமா இருக்கான்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு அந்த கல்யாணத்துக்கே கூட்டிட்டு போறா. அப்பதான் அவங்க அண்ணனுமே கல்யாணத்துக்கு வந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே பெரிய வசதியான வீட்டு பையனா தான் இருப்பாங்க. ஆனா ஹீரோ பெரிய கார்ட்டூனிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துருவான். ஹீரோவை பார்த்ததுமே இப்ப எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஆனா இந்த பொண்ணு அவங்க அண்ணன் முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் இவனோட லவ்வர்னு சொல்லிடுறான். அதை கேட்டதுமே ஹீரோக்கு ரொம்பவும் பெருமையாயிடுது. எப்படியும் நம்ம அண்ணன் முன்னாடி அசிங்கப்படுத்தாம மானத்தை காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அந்த அண்ணில இருந்தே அந்த பொண்ணு மேல லவ்வர் ஆரம்பிக்குது.